சனி பகவான் பாத சனியாக இருக்கார். பாத சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு அவரோட இவ்வளோண்டு பிரச்சனை கூட தாங்க முடியல. அதுக்கும் மேலே குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால சனி எல்லளவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போகிறதில்ல. அப்போ என் வாழ்க்கையில் சோதனைகள் வந்துட்டு சார், கடந்த சில வருஷங்களாக எனக்கு ரொம்ப கஷ்டங்கள். இது நாள் வரை சோதனைகள் இருந்திருக்கலாம். இப்போ 2வது ஸ்தானத்தில் சனி பகவான், ஜென்ம சனி உங்களை விட்டு விலகிட்டேன். அந்த ஜென்ம சனி விலகினதுனாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறது. குரு பகவான் உங்களுடைய தனாதிபதி அந்த ஸ்தானத்தை வேற பார்க்குற. என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க அடுத்த நிலையில் எட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம இருக்கிறதை வச்சு சந்தோஷப்படக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் இருக்கிறவங்க. அதாவது பென்ஸ்லேயும் போவாங்க, அதே மாதிரி 800லேயும் போவாங்க. பெரிய பிரச்சனைகள் இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா சரியாக விடு அப்படின்னு தட்டி கொடுத்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க. நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம் நாளைக்கே என்னென்னவோ ஆசைப்படலாம், இப்போவே ஆசைப்படலாம் அப்படின்றதெல்லாம் கூடாது. ஏன்னா ஆசைகள் மட்டும்தான் இவங்களுடைய இருண்ட வாழ்க்கைக்கு மூலதனமாக செயல்பட போகுது. ஸோ இந்த குரூப் பயிற்சியிலையும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி 10 விதமான ஆசைகளையும் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இவங்களால கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியும், சக்ஸஸும் பண்ணுவாங்க. புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்று நம்மிடையே 4 சிறப்பு விருந்தினர்கள் கலந்திருக்கிறார்கள். குரு பயிற்சி 2026 புல்லான் பக்தி ஸ்பெஷலாக குரு பயிற்சி சார்ந்த நிறைய விஷயங்களை பேச போறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போறார், என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு 4 சிறப்பு விருந்தினர்களும் அவர்களுடைய ஸ்பெஷலான துல்லியமான கருத்துக்களை வழங்க இருக்காங்க. ஸோ எல்லா கெஸ்டையுமே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். முதல்ல டைரக்ட் கார் ரீடர் சாரா மேம் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. மேம் வணக்கம். வணக்கம். ஸோ அடுத்ததா டாக்டர் தீபா அர்லாலன் ஜோதிடர் மேம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. ஸோ அடுத்ததா அனுபவம் வாய்ந்த ஜோதிடத்தை நிறைய தகவல்கள் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர் பஞ்சநாதன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. ஸோ நம்மிடையே 4வது சிறப்பு விருந்தினராக கூடுதலாக பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களையும் வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்துட்டு இருக்காரு? கடந்த 6 வருஷமா பெருசாக நாங்கள் நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 6 வருஷமா நல்லா இல்லைங்க. சனி பகவான் இப்போ பாத சனியாக தான் வந்திருக்காரு. 75% உங்களை சனி பகவான் வறுத்தெடுத்து ஓஞ்சிட்டார். அவர் இன்னும் ஸ்டில் 25% தான் அவர் உங்களை காம்ப்ளிகேஷன் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்க சொல்லுவாங்க, என்ன மேடம் 25% தான் முடியல மேடம், முதல்ல இருந்ததை விட சனி பகவான் பாத சனியாக வந்த அப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனைகள் படம் எடுத்து ஆடுது அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கை இருக்க கத்தி வச்சு குத்திட்டே இருந்தோம்னா நமக்கு இன்னொருத்தவங்க கை அந்த கை கிட்ட கொண்டு வரும்போதே நம்மளுக்கு ஒரு வலியும் வேதனையும் உணர்வும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா கும்பம் இருக்காங்க. அடித்து எங்களால் சுத்தமாக முடியலைங்க, நாங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படியே மொத்தமாக பார்த்தீங்கன்னா லிட்ரலி டவுன் ஆகிட்டோம் அப்படின்னு கூடிய அமைப்பு தான். கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் பாத சனியாக இருக்கார். பாத சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு அவரோட இவ்வளோண்டு பிரச்சனை கூட தாங்க முடியல. அதுக்கும் மேலே குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால சனி எல்லளவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ். தலை மேலே 10 பாறாங்கல்ல சுமந்துட்டு போயிட்டு இருந்தீங்க, இப்போ இடம் வந்துருச்சு இறக்கி போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ரீ ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு, உங்களுக்குன்னு ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். இது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு கொஞ்ச நாளாக பாருங்கள், பல மாதங்களாக ஒரு விதமான குழப்பம், விட்டேத்தியான ஃபீலிங், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், ஹாலுசினேஷன், இல்யூஷன், இந்த மாதிரி பல விதமான ஒரு சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்துகிட்டே இருக்குங்க. நாங்கள் எது பண்ணாலும் எங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா தெளிவு இல்லை, சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. அது காரணம் ஜென்ம ராகு தான். ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சனியினோட ராசி, ஆண் ராசி. ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து அப்பாற்பட்டு ஒரு திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது அமைப்பு பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு உண்டு. அதுக்கும் மேலே தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேண்டாம், அந்த செஞ்ச தப்பை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த மாதிரி தப்பே செஞ்சாலும் ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், அந்த அளவுக்கு போல்டான பர்சனாலிட்டி. ஜென்ம ராகு ஓவர்டேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வேலை அப்படின்றது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும். அதுக்கு மேலே குரு பகவான் என்ன பாவத்தில் இருக்கார்? 6ஆம் பாவத்தில். ரோக குருவாக இருக்கார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ரொம்ப சிம்பிள், அவர் முடிவு பண்ணிட்டாரு. நம்ம அதுக்கான ஆயத்திய பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, முயற்சி அப்படின்றத செய்கிறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுங்க. அதுக்கும் மேலே டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டே டு டே ஒர்க்கை என்னால் செய்ய முடியலைங்க. நான் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த
டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்றதே எனக்கு போருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனாக இருந்துச்சு. இந்த காலகட்டம் எல்லாமே மாறும். என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை நான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவேன். அந்த பிளானை எக்ஸலண்ட்டாக ப்ராபகேட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குது இல்லைங்களா, உச்ச பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குது. ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் வாக்குக்கு வீட்டில் இருக்கவங்க கட்டுப்படுவாங்க. பரவாயில்லப்பா, நம்மள பேச்சை வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், தனப்பிராப்தி அப்படின்றது ஜாஸ்தி இருக்குங்க. சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கூட உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருக்கலாம். நாங்கள் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. இல்லை அப்படின்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களோட வேலை, உங்களோட படிப்பு, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது உண்டுங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ரொம்ப நாள் ஆச்சுங்க, நல்ல வேலைக்கு தேடிட்டே இருந்தேன். படித்து முடிச்சு 4 வருஷம் ஆகுது. நல்ல வேலையே கிடைக்கல. கிடைக்கிற வேலை எனக்கு திருப்திகரமாக இல்லை. நான் போனாலும் அங்கே வந்து பாருங்கள், ஹையர் அஃபிஷியல் பஞ்சாயத்து, சக ஊழியர்களோட பஞ்சாயத்து, என் கீழே வேலை செய்கிறவங்களோட பஞ்சாயத்து, இப்படி ஒரு விதமான காம்ப்ளிகேஷன்ஸை நான் சந்தித்தேன். அப்படின்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல உங்களோட தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏற்ற ஒரு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி வேலை செய்கிறவங்க, வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து வருதுங்க. அப்படின்னாலும் இந்த காலகட்டம் கவலைப்படாதீங்க. எல்லா பஞ்சாயத்தும் சூரியனை கண்ட பனி போல மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. பரதேச வாழ்க்கை அப்படின்றது நிறைய பேருக்கு உண்டு. வெளிநாடு போகிறது, வெளிநாடு போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறது, வீடு கட்டுறது, சொந்தமாக சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு இருக்குன்னா அந்த வியாபாரம் பண்ணி சூப்பராக படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது, அதுக்கும் மேலே வெளிநாடு, இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இப்படி நிறைய விஷயம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. பரவாயில்லப்பா, ரொம்ப நாள் கழித்து ஐம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். ஆக கும்பராசி அன்பர்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் மாறிச்சு. இனி வசந்த காலம் தான், கவலைப்பட வேண்டாம். உங்களோட ஒரு விதமான சைக்காட்ரிக், ஒரு விதமான டெல்யூஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரிதிங் நார்மலில் வருவங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். சூப்பர் மேம். கும்பராசி 7 சனியில் இருந்தாலுமே இப்போ வந்து ஒரு வசந்த காலம் குரு பகவானால் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்துட்ருக்காரு? பொதுவாகவே நல்ல தனலாபத்தை கும்பராசிக்காரர்கள் பெறணும்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேணும். பலரும் ஏறெடுத்து ஒரு கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு நிலைமை கும்பராசிக்கு வரும். எதனால் அப்படின்னா, கும்பத்துக்கு ஒரு சிம்பலை வச்சா கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கோபுர கலசம் போல அவர்கள் வாழ்க்கை இருக்கும். நிதானமாக செயல்பட்டால் அந்த வாழ்க்கை இருக்கும். அப்போ என் வாழ்க்கையில் சோதனைகள் வந்துடுது சார், கடந்த சில வருஷங்களாக எனக்கு ரொம்ப கஷ்டங்கள். நீங்கள் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் மாதிரி என் வாழ்க்கை உயருங்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னா, இது நாள் வரை சோதனைகள் இருந்திருக்கலாம். இப்போ 2வது ஸ்தானத்தில் சனி பகவான், ஜென்மச்சனி உங்களை விட்டு விலகிட்டார். அந்த ஜென்மச்சனி விலகினதுனாலேயே உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறது. குரு பகவான் உங்களுடைய தனாதிபதி அந்த ஸ்தானத்தை வேற பார்க்குறார். 2ல் சனி இருந்தாலே நல்ல பண வரவு வரும். இப்போ குரு பகவானும் பார்க்குறாரு அப்படின்னா கடன் வாங்கியாவது வருமானம் வரும். 6வது ஸ்தானத்தில் குரு இருக்கார். பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், கடன் வாங்கியாவது டெவலப் பண்ண முடியும். சர்வீஸ் செக்டாரில் இருப்பா சில பேர், அவளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம். பேங்கிங் செக்டாரில் இருக்கா, நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இப்போ ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல் லாபாதிபதி குரு பகவான் பண விஷயங்களில் கும்பராசிக்கு பஞ்சமே கொடுக்காத ஒரு தன்மையை அந்த குரு பகவான் கொடுப்பார். பொதுவாக அப்படி உள்ளது. இந்த காலத்தில் எப்படி இருக்க போற, என்ன மேன்மை எனக்கு கிடைக்கும் சார் அப்படின்னா, குரு சண்டாள யோகத்தில் மாட்டின்னு இருக்கா. 5வது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறத விட 6வது வசதி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. 5வது ஸ்தானத்தை விட 6வது ஸ்தானம் நன்மையை செய்ய போகிறது. ஏன்னா ராசியில் ராகு பகவான் இருக்கார், பஞ்சமத்தில் குரு பகவான் இருக்கார். குரு சண்டாள யோகம். அப்படி குரு பகவான் உங்களுக்கு உதவலை 5ஆம் இடத்துல இருக்கும்போது, இப்போ அந்த குரு சண்டாள யோகத்திலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகிறீர்கள். அதுவே பெரிய வளர்ச்சி தரும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையே, அப்போ கல்யாண விஷயம் கூடி வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமோ அது கிடைக்கும். தேவையான கடன் உதவி கிடைச்சி பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கொஞ்சம் அவசியம். நாவடக்கம் வேணும். கும்பராசிக்காரர்களுக்கு எது முக்கியம்னா, யாகாவாராயினும் நாகாக்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் வேணால் இருங்கோ, ஆனால் பேச்சில் கவனமாக இருந்துட்டா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு கடவுள் பணத்தை தரப்போகிறார், நல்ல வாழ்க்கையை தரப்போகிறார், பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சியை தரப்போகிறார். அதெல்லாம் சந்தேகமே இல்லை. கொஞ்சம் வார்த்தைகளில் மட்டும் கட்டுப்படுத்தி இருந்தேன்னா பெரிய விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. பொதுவாக கும்பராசிக்காரர்களை சிஐடி ராசிங்கிறோம். எதை எடுத்தாலும் அடுத்தவர்களை எடை போடுவது, அடுத்தவர்களை துப்பறிவது இயற்கையாகவே உள்ள குணம். அந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம், நல்ல தனவரவை, வெளிநாட்டு வாய்ப்புகளை, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை அதெல்லாம் இப்போ கொண்டு வந்து கொடுக்க போகிறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயமாக
உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதும் நாவடக்கம் இருப்பதும் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்துட்டு இருக்காரு? மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் என்ன இருக்குன்னா கும்பராசிக்கு இருக்குது. என்னென்னா காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் வீடு வந்து கும்பம். எல்லாரும் ரொம்ப விசேஷம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் திருக்கோணம்னு வாங்க. 5, 7, 9, 4, 7, 10 கேந்திரம், இந்த மாதிரி ஸ்தானங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அமைப்பை கொண்டதாக காலபுருஷ தத்துவத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க அடுத்த நிலையில் எட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு எது கிடைக்குது, எனக்கு இது இருக்குது இதில் திருப்தி, இது இருக்குது இதில் திருப்தி. இதுதானே சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், வேதங்கள், வேதாந்தங்கள் இது அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. அப்போது நம்ம வந்து இருக்கிறதை வச்சு சந்தோஷப்படக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு 2 விதமான குணாதிசயங்கள் இருக்குது. அதாவது பென்ஸ்லேயும் போவாங்க, அதே மாதிரி 800லேயும் போவாங்க. இரண்டுமே அவர்கள் அதை அந்த நிலைக்கு ஏற்றாற்போல் மாறக்கூடிய தத்துவம். பெரிய பிரச்சனைகள் இருப்பாங்க, அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா சரியாக விடு அப்படின்னு தட்டி கொடுத்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க. இது அதிகமான ஒரு டாக்டர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அந்த வில் பவர் ஜாஸ்தி சார். அதுவும் பெண்களாக கும்பராசியில் இருந்தாங்கன்னா ஈர்க்கக்கூடிய தன்மைகள் அவர்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான். மறைமுக எதிரிகள் கூட இருப்பாங்க. சில விஷயங்கள் தெரியாமல் பேசிடுவோம், சில விஷயங்கள் தெரியாமல் சொல்லிவிடுவோம், இது பேசப்படாதுன்னு சொல்லிடுறது. அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக கும்பராசி என்பர்கள் இருக்கணும். அதே சமயத்தில் ஏன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வீட்டில் குரு பகவான் ஒரு பக்கத்தில் யோகம், ஆனால் அதே சந்திரன் என்னென்னா பேச்சு, செயல், எண்ணம், சிந்தனை இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது. ஒன்று மைனஸ் ஆகுதுன்னா அடுத்தது ப்ளஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடன் விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் நிறைய இடமாற்றம் எதிர்பார்த்தேன். ஸ்கூலுக்கு வேண்டி, காலேஜுக்கு வேண்டி, பையனுடைய பிரயாணத்துக்கு வேண்டி நான் வந்து இடமாற்றம் பண்ணுறேன், ஊர் மாற்றம் பண்ணுறேன். இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான காலம். சில விஷயத்தை ஜீர்ணிக்க முடியாது, என்னடா இப்படி நடக்குதுன்றது ஜீர்ணிக்க முடியாது. சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கே சகிப்புத்தன்மை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண விவகாரங்களில் இவங்க ரொம்ப கஞ்சம், காசே வெளியில் வராது, ஒன்லி இன்கமிங், அவுட் கோயிங் வரவே வராதுன்னு பல பேர் கிண்டல் கேலி வெளியில் பேசுவாங்க. முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசக்கூடிய காலம் இந்த காலமாக கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் நினச்சாதான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது நீ மூஞ்சிக்குனால சொல்லி நான் கவலைப்பட மாட்டேன், பின்னாடி போய் பேசினா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையேங்கிற ஒரு எண்ணங்கள் கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் இன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க, அதுக்கேற்றாற்போல் செயல்படுவாங்க. இந்த குரு அவர்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் இது அர்த்த மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதாவது மறைவு ஸ்தானத்தை கொண்டது. 12ஆம் இடம் நேரடி மறைவு, இது அர்த்த மறைவு ஸ்தானமாக இருக்கங்காட்டி சில விஷயங்களில் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. சூப்பர் சார். ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை யோசிச்சு செய்யறது எப்பவுமே ஒரு ஆகச்சிறந்த பலனா எல்லாருக்குமே இருக்கும். கும்பராசிக்கு வந்து அது இன்னும் சிறப்பு அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான பலனை கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார். கும்பராசி அன்பர்களுக்கு டைரக்ட் மூலமா குரு பகவான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னமா? உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் முதல்ல பார்க்கலாம். கும்பராசிக்கு குரு பகவான் தரக்கூடிய மெசேஜ்ன்றதை விட கைடன்ஸ். அத்தனைக்கும் ஆசைப்படு, அப்படிலாம் படவே கூடாது. நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம் நாளைக்கே என்னென்னவோ ஆசைப்படலாம், இப்போவே ஆசைப்படலாம் அப்படின்றதெல்லாம் கூடாது. ஏன்னா ஆசைகள் மட்டும்தான் இவங்களுடைய இருண்ட வாழ்க்கைக்கு ஒரு மூலதனமாக செயல்பட போகுது. ஸோ இந்த குரூப் பயிற்சியிலும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, ஏன்னா 10 விதமான ஆசைகள் இருக்கும். 10 விதமான ஆசைகளையும் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இவங்களால வந்து கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியும், சக்ஸஸும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒன்று கொடுத்த வெற்றியை இவங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது, அது வந்து செலிப்ரேட் பண்ணக்கூட முடியாது, அது அக்செப்ட் பண்ணிக்கூட முடியாது. ஏன்னா அந்த 9 ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, அது அப்போ என்னுடைய ஃபெயிலியர் அது அப்படின்றத நினச்சி அந்த விஷயங்கள்னால இவங்க அதிக அளவில் மன அழுத்தத்தில் போயிட்டு டிப்ரெஷனில் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எதையுமே அவங்களால முடிவெடுக்க முடியாத நிலையிலையும் இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போகக்கூடிய நிலையிலையும் இவங்க தள்ளப்படுவாங்க. அப்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்டில் நல்லா பதிய வைக்கணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. நமக்குள்ளே இருக்கிற ஆழ்மனது ஒன்று, மனசாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு மட்டும் 3 பேர் இருப்பாங்க.
இன்னும் சில பேருக்கு 4 பேர்லாம் இருப்பாங்க. கண்ணா பின்னான்னு நீ இதை செய், நீ இதை செய், நீ இதை செய் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதெல்லாம் அந்த 3 பேர்லாம் இருக்கிறாங்க, 4 பேர்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் கட் பண்ணி விட்டுறணும். மனசாட்சியோட பேசணும். அதற்கு வேறு என்ன வழிகளோ அதை வந்து செய்யலாம். சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். சார் மாதிரியான தீபாக்கா எல்லார்ட்டையும், ஸோ இந்த மாதிரியான அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்க கிட்ட தெரியும் சந்திரன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு, அவங்க கிட்ட கூட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அவங்க சொன்னாதான் புரியும். அப்போ அந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணிட்டா இந்த 4 பேர் பேசுறது, 5 பேர் பேசுறது அதெல்லாம் அவங்க மைண்டில் வந்து பேச மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் பேசுவாங்க. அந்த ஒருத்தர் 10 விஷயத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு விஷயத்து தான் ஆசைப்படுவாங்க, அதை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அதனுடைய டிப்ரெஷனும் இவங்களோட மண்டையில் ஏறாது. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்தாலும் ஆசைகள், பேராசைகள், அது எப்பேற்பட்ட கோபுர உச்சியில் இருந்தாலும் அப்படியே தரையில் இறக்கி விட்டுரும். அது ரொம்ப ரொம்ப அவங்க வந்து கவனித்து செயல்படணும். இது ஒரு வார்னிங் தான். இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா குரு பகவான் அவர் எந்த ஒரு கெட்டதும் செய்ய மாட்டார். இவங்க கெட்ட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு வார்னிங்கோட கண்டிப்போட ஒரு ஆசானா அவங்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் கைடன்ஸை கொடுக்குறாரு. மற்றபடி அவங்க எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இங்கே சுத்தமாக இருந்தால் எல்லாமே கிளியராக போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் குரு பகவான் அவங்களுக்கு சொல்கிற மெசேஜ்.